வணக்கம் மக்களே, வெல்கம் டு அபித் சேனல்ஸ். இன்று அருள்மிகு கோயம்புத்தூர் ஆனைமலை மாசாணி அம்மன் புராண கதையை கேட்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி தலமாகும். இத்தலத்தில் தோற்றம் மற்றும் வரலாறு குறித்து பரவலாக அறியப்படும் முக்கிய புராண கதைகளில் ஒன்று அல்ல, இரண்டு ஆகும். சங்க காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். அம்மன்னன் ஆட்சியின் கீழ் விசேஷமான வகையான மாமரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் ஆழியாற்றுக்கரையில் இருந்தது. அந்த தோட்டத்தில் விளையும் மாங்கனிகளை மன்னனின் அனுமதியின்றி யாரும் சுவைக்கக்கூடாது என்று கடுமையான சட்டம் போட்டார். ஒரு நாள் அப்பகுதியை சார்ந்த பெண் ஒருவர் ஆழியாற்றுக்கரையில் குளித்து கொண்டிருந்த போது அந்த தோட்டத்தில் உள்ள மாங்கனி ஒன்று ஆற்றில் விழுந்து மிதந்து வந்தது. அதை அங்கு குளித்து கொண்டிருந்த பெண் எடுத்து அறியாமல் சுவைத்து விட்டார். தகவல் அறிந்த மன்னன் நன்னன் சட்டத்தை மீறியதாக கூறி அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்தான். அப்போது அப்பெண்ணின் தந்தை தன் மகனின் எடைக்கு எடை தங்கம் மற்றும் பல யானைகளை காணிக்கையாக தருவதாக மன்னனிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் மன்னரோ அப்பெண்ணின் தந்தையின் சொல்லை கேளாமல் இரக்கமின்றி அப்பெண்ணை கொன்றுவிட்டான். இதனால் கொதித்தெழுந்த அப்பெண்ணின் உறவினர்களும் மற்றும் பொதுமக்களும் மன்னனை எதிர்த்து போராடினர். பிற்காலத்தில் கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் தியாகத்தை போற்றும் வகையில் அவளது ஆன்மா தெய்வீகமாக மாறியதாகவும் நம்பப்பட்டு மக்கள் வழிபட தொடங்கினார்கள். பின்னர் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அப்பெண்ணின் உருவத்தை மணலால் செய்து வழிபட ஆரம்பித்த இடமே பிற்காலத்தில் மாசாணி அம்மன் கோயிலாக மாறியது. வேறொரு புராண வரலாற்றின்படி ராமாயண காலத்தில் சீதையை தேடி ராமரும் லட்சுமணரும் தென்னிந்திய காடுகளுக்கு வழியாக பயணம் செய்தபோது ஆனைமலை பகுதிக்கு வந்தனர். இவர்கள் ராவணனுடன் போர் புரிவதற்காகவும் தங்கள் போரில் வெற்றியை பெறுவதற்காகவும் ஆதிசக்தியின் அருள் அவசியம் என்று கருதி அப்பகுதியில் உள்ள உப்பலாற்றக்கரையில் மணலை கொண்டு ஒரு சயன கோலத்திலான அம்மனின் திருமேனியை தன் கைகளினால் பிடித்தார் ஸ்ரீராமர். பின் அதை வழிபட்டு ராமர் தன் இலக்கை அடைந்து சீதையை மீட்டு செல்ல அன்னை பராசக்தி அருள் புரிந்ததாகவும், மேலும் மாசாணி அம்மன் தன் இங்கு சயன கோலத்திலேயே மக்களுக்கு அருள் பாவிப்பதாகவும் ராமரின் விஜயத்திற்காக காத்திருப்பதாகவும் ஐதீகம் கூறப்படுகின்றன. இவ்வாறு இராமாயண காலத்திலேயே இத்தலம் ஆன்மீக சிறப்பு பெற்றதாகவும் ஸ்ரீராமர் வந்து வழிபட்டு சென்ற புண்ணிய பூமியாகவும் இப்பூமி கருதப்படுகின்றன. மக்களே, இன்று கோயம்புத்தூர் ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் புராண கதையை கேட்டீர்கள். இனி வேறொரு புராண கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.